வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. நம்ம வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் மேக்ஸில் நமக்கு வந்து 22வது கிளாஸ், ஸோ 22nd கிளாஸ் வந்து இது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1ல இருந்து 21 வரைக்கும் வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ புதுசாக யாராவது நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் இயர் கேட்ட 53 செட்டு, கிட்டத்தட்ட 1060 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஈஸியில இருந்து டிஃபிகல்ட் அந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி 21 செட்டில் 420 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஸோ இது வந்து 22வது செட், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். The mark price of an article is 640. If discount of 37.5% is given, then what will be the selling price of the article? ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை 640, 37.5% தள்ளுபடி வழங்கப்பட்டால் பொருளின் விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எம்ஆர்பி அப்படின்னா 100% எவ்வளவு, 640. நம்ம டிஸ்கவுண்ட் வந்து 37.5% எவ்வளவு நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். ஸோ 0 நமக்கு என்ன ஆயிரும், கட் ஆயிரும். ஸோ 2 10, 7 35, 5 25. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 32 கிடைக்கும். ஸோ 32ஐயும் 75 என்ன பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 10, ஸோ 3 21, ஸோ 3 15, 7 2 எவ்வளவு, 14 கிடைக்கும் நமக்கு. ஸோ 0 5 4 9 1 10க்கு 0 மீதம் 1 4 2. ஸோ ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 240. ஸோ 640 எம்ஆர்பி, அதில் 240 என்ன பண்ணியிருப்பாங்க, டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க, அவங்க 400 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Mark price and selling price of an article is 6,600 and rupees 4752 respectively. What is the discount percentage? சரியா? ஸோ எம்ஆர்பி வந்து 100%. ஸோ 6600 அப்படிங்கிறது 100% இருந்துச்சு அப்படின்னா 4752 அப்படிங்கிறது எத்தனை சதவீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 0 நம்ம என்ன பண்ணிடுவோம், கட் பண்ணிடுவோம். ஸோ 14 கேன்சல் பண்ணிங்கன்னா 6 11 66. ஸோ 4 11 44, மீதி 35. ஸோ 3 11 33, மீதி 2 போட்டுருவீங்க. ஸோ 6 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7 42, 2 12, சரியா? ஸோ அப்போ எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், 72% இருக்கும். அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, 28% என்ன பண்ணியிருப்பாங்க, டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. மார்க் பிரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் 1020 and selling price is 703.8. 703.8. What is the discount percentage? சரியா? ஸோ ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை வந்து எவ்வளோ இருக்குதா, 1060 இருக்கான். விற்பனை விலை செல்லிங் பிரைஸ் வந்து 703.8 இருக்குதான். அப்படின்னா தள்ளுபடி சதவீதம் கேட்குறாங்க, டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க, சரியா? லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான். ஸோ இந்த கொஸ்டினை மறக்காம சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, எல்லாருமே சால்வ் பண்ணுறீங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செல்லிங் பிரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் 8175 அண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் இஸ் 25%. வாட் இஸ் த மார்க் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல்? சரியா? ஸோ செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க 8175, விற்பனை விலை கொடுத்துருக்காங்க, தள்ளுபடி 25% கொடுத்துருக்காங்க. அப்போ செல்லிங் பிரைஸ்ல இருந்தால் நம்ம டிஸ்கவுண்ட் வந்து கழிப்போம். அப்போ 75% தான் எவ்வளவு, 8175. நம்ம எம்ஆர்பி குறிக்கப்பட்ட விலை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், 100% எவ்வளோ நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம், சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 5 5 25. ஸோ 75 கேன்சல் பண்ணிக்கோங்க, கேன்சல் ஆகும். ஸோ 3 25 75, அதே மாதிரி 3 25 எவ்வளவு, 75 கிடைக்கும். இது 67. 67லாம் 2 25 50, மீதி எவ்வளோ கிடைக்கும், நமக்கு 17 கிடைக்கும். ஸோ 175 அப்படின்னா 7 25 175 கிடைக்கும், சரியா? ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 3 0 9 3 27. ஸோ 109. ஸோ 109ங்கிறது ஆப்ஷன் சியில் தான் இருக்குது, சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆஃபர்ட் ஆன் எ புக் ஹேவிங் மார்க் பிரைஸ் 3950 பீயிங் சோல்ட் அட் 3160, சரியா? ஸோ அப்போ எம்ஆர்பி வந்து 3950, அது எத்தனை சதவீதம், 100%. அப்படின்னா 3160 என்ன பண்றாங்க, டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. 3160 என்ன பண்றாங்க,
சேல் பண்ணுறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, அது வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்போ எத்தனை சதவீதம் நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும். சரியா? அப்படின்னா இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் நமக்கு என்ன ஆயிரும், கட் ஆயிரும். சரியா? ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா, ஸோ 7 35, 9 45. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 30, 16. ஸோ 3 15, 2 10. சரியா? ஸோ அப்போ 79 2ன்னு இருக்குது. அப்போ 79 என்ன 8ஆல் போட்டால் கிடைக்குங்களா? ஸோ அப்போ 9 72க்கு 2 மீது 7, 7 56, 56 4 63. சரி, அப்போ இது கேன்சல் ஆகும். ஸோ 8 கிடைக்கும். ஸோ 8 × 10 80%. ஸோ 3160ங்கிறது 80%. அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, 20% என்ன பண்ணியிருப்பாங்க, டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 27 men take 15 days to mow 225 hectares of grass. How long will 33 men take to mow 165 hectares? சரியா? அதாவது மவுனா புல் வெட்டுறதுன்னு அர்த்தமா? சரியா? இப்போ 27 ஆண்கள் 225 ஹெக்டேர் புல் வெட்டுவதற்கு 15 நாட்கள் எடுத்துக்கிறாங்களாம். அப்படின்னா 33 ஆண்கள் 165 ஹெக்டேர் வெட்டுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ ஒர்க்கு கொடுத்துட்டாலே நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. M1 T1 D1 divided by W1 is equal to M2 T2 D2 divided by W2. நம்ம முன்னாடியே சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இதில் M1 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு, 27 men. சரியா? Day 1 வந்து எவ்வளோ அப்படின்னா 15 days. ஒர்க் 1 வந்து எவ்வளோ அப்படின்னா 225. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ M2 வந்து எவ்வளோ அப்படின்னா 33. சரியா? Day 2 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, ஒர்க் 2 வந்து 165ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அப்ளை பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ M1 27, Day 1 வந்து 15, ஒர்க் 1 வந்து 225. இங்கே டைம் கொடுக்கல, ஸோ டைம் நீங்கள் என்ன பண்ண வேணாம், எடுக்க வேண்டாம். சரியா? இஸ் ஈக்குவல் டு 33 × x தெரியாது, 165. சரியா? ஸோ 5ஆல் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 5 20, 5 25. ஸோ 3 15, மீது 1 3 15. ஸோ 33 33 கேன்சல் ஆயிரும். ஸோ 1 15 15, 3 15 45. ஸோ 1 3 3, 9 3 27. ஸோ அப்போ அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்களா, 9 நாளையில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்களா? சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 trains are running in opposite direction. இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் with the same speed. ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் ஸ்பீட், ரெண்டு ஸ்பீடுமே சேமா இருக்குது. if the length of each train is 255 meters and they cross each other in 17 seconds, then what is the speed of each train அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2 ரயில்கள் ஒரே வேகத்தில் எதிரெதிர் திசையில், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷன். ஒவ்வொரு ரயிலின் நீளமும் 255 மீட்டர் என்றால் அவை 17 வினாடிகளில் ஒன்றை ஒன்று கடந்து செல்லும் என்றால் ஒவ்வொரு ரயிலின் வேகம் என்னவாக இருக்கும் கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து சேம் ஸ்பீட். அப்போ 2 ட்ரெயினோட ஸ்பீட். அப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். கரெக்டா? இங்கே 2 ட்ரெயினோட ஸ்பீட். ஸோ நம்ம என்ன பண்ணோம், 2 ஸ்பீடும் போட்டுறணும். இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணுவோம். சரியா? அதே இது சேம் டைரக்ஷனாக இருந்தால் அந்த டிஃபரன்ஸ் என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனாக நான் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கிட்டேன், ஆட் பண்ணிக்கிட்டேன். சரியா? அப்போ 2 × 255 நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம் ஆட் பண்ணும்போது. டிவைடட் பை டைம் வந்து எவ்வளவு, 17 செகண்ட். நார்மல் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமோட ஃபார்முலா தான் போட்டிருக்கேன். இங்கே 2 ட்ரெயினோட ஸ்பீடுனால 2s போட்டிருக்கேன். இப்போ 2 ட்ரெயின், ஒரு ட்ரெயின் வந்து இப்படி வந்துச்சு அப்படின்னா இன்னொரு ட்ரெயின் வந்து இதுக்கு ஆப்போசிட்ல வருது. ஸோ 2 ட்ரெயின், இதோட ஸ்பீடு வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ஸ்பீடு வந்து என்ன தான், சேம் ஸ்பீட். அப்போ 2 எஸ்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு 2s. சரியா? ஸோ அப்போ இந்த 2 2 நம்ம என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 17 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 17 17, மீது 85. ஸோ 5 17 85. ஸோ எவ்வளோ இருக்கும், 15 மீட்டர் பெர் செகண்ட். இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If 75 is subtracted from 25% of a number, then the result is 1225. What is the value of the number? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தாலே அதை அப்படியே எழுத சொன்னேன். கரெக்டா? ஒரு எண்ணின் 25%இலிருந்து 75 கழித்தால் அதன் முடிவு 1225 எனில் அந்த எண்ணின் மதிப்பு என்னவாக இருக்கும் கேட்குறாங்க. சரி, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா அப்படியே எழுத சொன்னேன். ஸோ 75 is subtracted from 25% of a number. அப்போ 25%னா 25 divided by 100 into ஒரு நம்பர் எக்ஸ். ஸோ அதுலேருந்து நீங்கள் எதை கழிக்க போகிறீங்க, 75 கழிக்க போகிறீங்க. கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்குமா, 1225 கிடைக்குமா. இதான் கொடுத்துருக்காங்க.
அதான் 75 subtracted from 25% of a number, அது கழிச்சா 1225 கிடைக்குமா? இதை கொடுத்துருக்கதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். சரியா? அப்ப 25% 1/4. அப்போ 1/4 x is equal to, இங்க இருக்கிற மைனஸ் இங்க போச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடும். அப்போ 1225 பிளஸ் 75. ஸோ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 1/4 x is equal to 1300 இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இது 4னா மல்டிப்ளை தான் பண்ணுவோம். அப்போ 5 5 × 1000, சாரி 4 × 1000 4000, 4 × 300 1200. ஸோ 4000ஐயும் 1200 நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? கூட்டிடுவீங்க. ஸோ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 5200 இருக்கும். ஸோ இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 5200 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An article is sold for rupees 204 after 2 successive discounts of 40% and 50%. What is the market price? So successive discount நாலே நமக்கு ஃபார்முலா வந்து என்னது? a plus b minus ab divided by 100. ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 40 plus 50 minus 40 into 50 divided by 100. ஸோ 2 0 கட் ஆயிரும். 5 20. ஸோ 90லேருந்து 20 கழிச்சு நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 70%. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா 70% என்ன பண்ணியிருப்பாங்க? டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ சோல்டு ஃபார் 204 அப்படின்னா 70% டிஸ்கவுண்ட் போச்சு அப்படின்னா 30% தான் என்ன பண்ணியிருப்பாங்க? விற்றுருப்பாங்க. ஸோ 30% தான் 204. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எம்ஆர்பி, குறித்த விலை கண்டுபிடிக்கணும். ஸோ 100% எவ்வளோ கண்டுபிடிப்போம். அப்படி பார்க்கும்போது 204 அப்படின்னா, ஸோ 1 3 3, சாரி 6 3 18, எண் 3 24. சரியா? ஸோ இந்த 0 0 என்ன பண்ணியிருப்போம்? கட் பண்ணியிருப்போம். இந்த 0 0 கட் பண்ணியிருப்போம். அப்போ 68 × 10 நமக்கு எவ்வளோ இருக்கும்? 680 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. There are two numbers such that the first number is half of the second number. If their average is 15, then what is the first number? சரியா? ஸோ ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் எவ்வளவா? 15. ஸோ நமக்கு டோட்டல் எவ்வளோ கிடைக்கும்? 30 கிடைச்சிரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செகண்ட் நம்பரை மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஹாஃப் தான் இருக்குமா. அப்போ செகண்ட் நம்பர் 1 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்கும்? ஹாஃபாக இருக்குமா. அதான் கொடுத்துருக்காங்க. There are two numbers such that first number is half of the second number. அப்போ செகண்ட் நம்பர் 1 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஹாஃபாக இருக்குமா. சரியா? அதான் தமிழையும் கொடுத்துருக்காங்க. முதல் எண் இரண்டாவது எண்ணின் பாதி. சரியா? அப்போ இந்த ரேஷியோ தான் நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 30 கிடைக்குதான். அப்போ 1ஐயும் 1/2 கூட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3.5 நமக்கு கிடைக்கும். சரி, 1.5 1.5னா அதாவது 1/2 + 1னா 1.5. ஸோ 1.5னா நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன் எடுத்தால் 3/2. ஸோ 3/2 தான் எவ்வளவு? 30. அப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 30, சாரி 3 30 கேன்சல் பண்ணலாம் 10. ஸோ 10 × 2 எவ்வளவு? 20. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளவு? 20. எக்ஸ்னா ஒரு மடங்கு 20 அப்படின்னா ரெண்டாவது நம்பர் வந்து 20, முதல் நம்பர் வந்து எவ்வளவு? 10. அப்போ இது ரெண்டோட ஆவரேஜ் தான் நமக்கு எவ்வளவு? 10 + 20 30. 30/2 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 15 நம்ம போட்டுடலாம். சரியா? அப்போ முதல் எண் வந்து எவ்வளவா இருக்கும்? 10 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Initial value of a car is 5 lakh. The value of a car is depreciated by 10% of its initial value each year. What will be its value after 3 years? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் முன்னாடியே செஞ்சுருக்கோம். அதாவது இனிஷியல் வேல்யூ வந்து 100% நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் 10% குறையும். அப்போ 10% குறைஞ்சுன்னா அது எவ்வளோ ஆயிரும்? 90% ஆயிரும் ஃபர்ஸ்ட் இயரில். ஸோ செகண்ட் இயர்லேயும் அதே மாதிரி 10% குறையும். ஸோ அப்போ இதில் 10% எவ்வளோ? 9. ஸோ நீங்கள் 9 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 81% இருக்கும். எப்போ? செகண்ட் இயரில். தேர்ட் இயர்லேயும் அதே மாதிரி 10% குறையும். ஸோ இதில் 10% எவ்வளவு? 8.1. அப்போ கழிச்சிங்கன்னா 9, 11லேருந்து 8 கழிச்சா 3 7. ஸோ 73.9 நமக்கு கிடைக்கும். தப்பாக போட்டிருக்கேன். ஸோ 10லேருந்து 1 கழிச்சா 9. ஸோ இங்கேயும் 0 இருக்கும். 10லேருந்து 8 கழிச்சா 2. ஸோ 72.9. சரியா? ஸோ அப்படின்னா இந்த 72.9% நம்ம என்ன பண்ணோம்? எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அதாவது 100% அப்படிங்கிற நமக்கு எவ்வளவு? 5 லட்சமா 3. சரியா? அப்படின்னா 72.9% எவ்வளோ நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ 2 0 நமக்கு 8 எண்ணாயிரம் கட் ஆயிரும். ஸோ 729 × 5 மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ 95 45க்கு 5 இது 4 2 10 4 14 5 35.
இது ஒரு தப்பு பண்ணியிருக்கியடா. 729 into 5 95 45க்கு 5 மீதம் 4 2 10 4 14க்கு 4 மீதம் 1 ஐயா 35 1 36 சரியா. 3645 சரியா. ஸோ அப்போ 3645 நமக்கு எங்கே வருது? ஆப்ஷன் சியில் வருது. ஏன்னா நம்ம இதில் 2 0 ஆட் பண்ணுவோம்ல. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்னது? 364500 இருக்கும். இது வந்து ஒரு மெத்தட். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 5 லட்சத்துல இருந்து என்ன பண்ணுங்க ஒவ்வொரு வேல்யூவாக வந்து குறைச்சிட்டு வாங்க சரியா. அது எப்படி செய்யணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல 5 லட்சம் இருக்குது சரியா. ஸோ இதில் 10% ஒரு சில நம்ம கட் ஆயிரும் சரியா. அப்போ அந்த 50,000 நீங்கள் என்ன பண்ணிருங்க இதுலேருந்து என்ன பண்ணிருங்க கழிச்சிருங்க சரியா. அப்போ 0 0 0 0 10லேருந்து 5 கழிச்சா 5 தான். ஸோ 4,50,000 இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது இருக்கும். ஸோ 2வது வருஷத்துல இதுலேருந்து 10% அப்படின்னா திரும்ப ஒரு 0 நம்ம கழிச்சா போதும் சரியா. அப்போ 0 0 0 10லேருந்து 5 கழிச்சா 5. அப்போ இதுக்கும் நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும் 4 சரியா. ஸோ 4,05,000 இருக்கும் செகண்ட் இயர் முடியும் போது. ஸோ 405,000. தேர்ட் இயர் ஆகும்போது இதுல இருந்து ஒரு 10%. அப்போ ஒரு 0 கழிச்சதுனா போதும்ல. அப்போ 405,000. அப்போ 0 0 10லேருந்து 5 கழிச்சிங்கன்னா 5 4. அதே மாதிரி 10லேருந்து 4 கழிச்சா 6. ஸோ 3. ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 364500 கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு மெத்தடில் செஞ்சுக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4 pumps working 8 hours a day can empty a completely filled reservoir in 18 days. How many such pumps working 12 hours a day will empty the same reservoir in 4 days? சரியா. அப்போ இது வந்து நார்மல் கொஸ்டின் தான். நம்ம M1 T1 D1 divided by W1 is equal to M2 T2 D2 divided by W2 ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதே ஃபார்முலா தான். ஸோ M1னா அங்கே பைப் 1 வச்சுக்கலாம். ஸோ 14 பம்பு. டைம் 1னா 8 hours. டே 1னா 18 days. ஒர்க்கை பற்றி கொடுக்கல. இஸ் ஈக்குவல் டு M2 வந்து எத்தனை பம்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ். T2 வந்து 12 hours. T2 வந்து 12 hours. எத்தனை டேஸ்? 4 days இன்ட்டு 4. கேன்சல் பண்ணலாம் ஆன்சர் எடுத்துடலாம் சரியா. ஸோ ஒரு நாள் 4 ஈர்னால 8 ஓரன் 2 6 2 12. ஸோ ஓராறு 6 3 18. ஸோ 14 இன்ட்டு 3. ஸோ 4 3 12. ஸோ 2ல் முடியுது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 42 ஈஸியாகவே போட்டுடலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio between two numbers is 7:8. If each number is increased by 4, the ratio becomes 9:10. Find the difference between the numbers. சரியா. இப்போ 7:8 வந்து 9:10 மாறுதான். ஸோ எவ்வளோ கூடியிருக்கு? 2. ஸோ இங்கே எவ்வளோ கூடியிருக்கு? 2. அப்போ 2 மடங்கு தான் எவ்வளவு? 4. அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு? 2. ஏன்னா 2 மடங்கு தான் 4 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மடங்கு வந்து 2. கொஸ்டினை கேட்டிருக்காங்க எனில் எண்களுக்கு இடையிலான வேறுபாட்டை கண்டறியவும். அப்போ 7க்கு 8க்கு உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளவு? ஒரு மடங்கு. அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு? 2. ஸோ ஆன்சர் என்ன பண்ணலாம்? 2ன்னு ஈஸியாகவே போட்டுடலாம் சரியா. ஸோ நம்ம ரேஷியோ ப்ரொபோஷன் டாபிக்ஸ் முதல்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது மேக்ஸோட ப்ரீமியம் மேக்ஸ் கோர்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு 299க்கு ஒரு சூப்பரான கோர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட மாசா லேர்னிங் ஆப்பில் போய் என்ன பண்ணிக்கோங்க? வாங்கிக்கோங்க. மாசா லேர்னிங் ஆப்பில் போனீங்கன்னா அதான் ஸ்டோரில் இருக்கும். ஸோ மறக்காம வாங்கிக்கோங்க. ஸோ இதான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆல் இன் ஒன் கோர்ஸாக மாற்ற போகிறோம் சரியா. இப்போவே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வெறும் 299 தான். 3 இயர்ஸ்க்கு வேலிடிட்டி. தேவை உள்ளவங்க வாங்கிக்கோங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 13 into 45 into 4 into 247 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் என்னோட மெத்தடில் யூனிட் டிஜிட் மெத்தடில் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவேன். ஸோ 9 + 3 12. ஸோ 12ல் அந்த யூனிட் டிஜிட் 2 மட்டும் எடுப்பேன். அப்போ 2 into 3 எவ்வளவு? 6 சரியா. ஸோ 7லேருந்து இந்த 6 கழிச்சா 1. 4லையும் 1 மல்டிப்ளை பண்ணால் 4. 4 1 மல்டிப்ளை பண்ணால் இது வந்து 4000. 4 + 5 எவ்வளவு? 9 சரியா. ஸோ அப்போ 9 இங்கே வந்து இது 4 + 5 9. ஸோ 9 into 3 27. ஸோ 7ல் முடியணும். ஸோ 7ல் முடியுது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது இது. ஒருவேளை நான் 2 ஆப்ஷன் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? நான் வந்து ஆட் பண்ணி பார்த்து செஞ்சுருப்பேன்.
ஸோ உங்களுக்கு இது புரியல அப்படின்னா இதை ஆட் பண்ணி பார்த்து இந்த ஆன்சர் தான் என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட் டிஜிட் வச்சு செஞ்சு அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே ஒரு செகண்ட் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. D alone can complete half of your work in 100 days. Half of your work. சரி, அப்படின்னா 50% ஒர்க்கை அவர் எத்தனை நாளில் முடிக்கிறாரா, 100 நாளில் முடிக்கிறாரா. சரியா? அப்படின்னா 47 டேஸ்ல எவ்வளோ ஒர்க் முடிப்பான்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ 100 டேஸில் 50% முடிக்கிறாங்க. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 2 50 100. அப்போ 47 டிவைட் பை 2. அப்போ 32 6 சாரி 2 4 32 6னா 23.5%. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க அவங்க, 23.5% ஒர்க்கை என்ன பண்ணியிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 70% of x1 is equal to 6/7 of x2. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலே கொடுத்துருக்கதை அப்படியே எழுத சொன்னாங்க. கரெக்டா? அப்போ 70%, அப்போ 70 divided by 100 into x1 is equal to 6/7 into x2. அப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ x1 இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து டிவிஷனாக மாறிடும். x/2 is equal to இங்கே 6/7 இருக்கும், இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்துச்சுன்னா டிவிஷனாக மாறிடும். ஸோ தலைகீழ எழுதுவோம். ஸோ 7/10 எப்படி எழுதுவீங்க, 10/7ன்னு எழுதுவீங்க. ஸோ x1/x2 நமக்கு எவ்வளோ இருக்கும், 60 divided by 49 இருக்கும். ஸோ x1 x2க்கான ரேஷியோ நமக்கு எவ்வளோ இருக்கும், 60:49 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. C alone can complete a work in 50 days and D alone can complete the same work in half of the time taken by C. சரியா? அப்போ C alone C மட்டும் ஒரு வேலை எத்தனை நாளில் முடிப்பாரா, 50 நாளில் முடிப்பாரா. ஸோ D மட்டும்னா பாதி வேலையை தான் முடிக்கிறேன்னு சொல்லுவார், பாதி நாளில் முடிக்கிறார். அப்போ எத்தனை நாளில் முடிப்பார், 25 நாளில் முடிப்பார். ஸோ டோட்டல் ஒர்க் எடுங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு எத்தனை ஒர்க் கிடைக்கும், 50 ஒர்க்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஏ வந்து சி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் செய்வார், இந்த டி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ஒர்க் செய்வாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வாங்க, 3 ஒர்க் செய்வாங்க. இவ்வளோ நம்ம வந்து எப்போதுமே கண்டுபிடிப்போம். கரெக்டா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா in how many days will both together complete 3/10 part of the work. சரியா? அப்போ மொத்தம் 50 ஒர்க் இருக்கு, அதுல 3/10 ஒர்க் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு என்ன பண்றாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 3/10 ஒர்க்குங்கிறது எவ்வளோ ஒர்க்குன்னா 15 ஒர்க். சரியா? இவங்க ஒரு நாளைக்கு 2 பேரும் செய்யறாங்கன்னா 3 ஒர்க் செய்வாங்க. அப்போ 15 ஒர்க் முடிக்க எத்தனை நாள் ஆகும், 5 நாள் ஆகும். சரியா? ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What is the highest common factor of 2 power 3 into 3 power 5 and 2 power 4 into 3 power 6? அப்போ 2 power 3 into 3 power 5, 2 power 4 into 3 power 6. சரியா? அப்போ ஹச்சிஎஃப்னு அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டுக்குமே காமனாக இருக்கணும். அப்போ இங்கே 2 power 3 தான் ரெண்டுக்குமே காமனாக இருக்குது, 2 power 4 கிடையாது. அப்போ இதுக்கு வந்து 2 power 3 இன்ட்டு இங்கே 3 power 5 தான் ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. அப்போ வந்து என்னது 3 power 5. ஸோ நம்ம என்ன பண்ணுவீங்க, 2 power 3 இன்ட்டு 3 power 5. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்போது ஹச்சிஎஃப் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் இருக்கிற ஸ்மால் வேல்யூவை சூஸ் பண்ணுவோம். அதே இது எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா பிக் வேல்யூவை சூஸ் பண்ணுவோம். ஹச்சிஎஃப் நம்ம எடுக்கும்போது எல்லா வேல்யூமே இருக்கணும், ஏதாவது ஒரு வேல்யூ இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம். சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு 4 power 5 இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஹச்சிஎஃப் வந்து கிடைக்காது, ஏன்னா இங்கே இல்லை. ஆனால் எல்சிஎம் கிடைக்கும். எல்சிஎம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 2 power 4 இன்ட்டு 3 power 6 இன்ட்டு 4 power 5 நமக்கு எல்சிஎம் கிடைச்சிரும். அதனால் ரெண்டுமே என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 880 plus 41 divided by 14 into 84 minus 26. சரியா? அப்போ 880 plus எப்படி தானே இருக்குது 41 divided by 14 into 84 minus 26. சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6 4 84. ஸோ 41 இன்ட்டு 6. ஸோ 880 ப்ளஸ் 6 4 24 246 மைனஸ் 26. ஸோ 880 ப்ளஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும், 220. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 1100ன்னு கிடைச்சிடும். சரியா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the selling price of a watch is 6912 and the loss percentage is 28%, then what is the cost price of the watch சொல்லி கேட்குறாங்க. ஸோ 28% லாஸ் ஆச்சு அப்படின்னா அது எவ்வளோ இருக்கும், 72% இருக்கும்.
72% 6912. கொஸ்டின் கேட்குறாங்க 100% எவ்வளவுன்னு என்ன பண்றாங்க கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ டைரக்டா கேன்சல் பண்ணுங்க. ஒரு 72 வராது, 3 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 6 4 12. ஸோ 6 3 9 0 4 12 சரியா. ஸோ 7 24. ஸோ 7 21 மீது 20 6 18 2 8 24 சரியா. ஸோ 8 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 9 72 மீது 2 48. ஸோ 6 48. ஸோ 96 × 00 நமக்கு எவ்வளோ இருக்கும் 9600 இருக்கும் சரியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.